நிலக்கடலை. இந்த நிலக்கடலையில எவ்வளவு சத்துக்கள் இருக்குது, இந்த நிலக்கடலையை எப்படி சாப்பிடணும், எப்ப சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு வரையறுத்தே வச்சிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதே நிலக்கடலைய சில வெளிநாடுகள்ல தடை பண்ணியும் இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா இது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கன்சீவ் ஆகிறத பாத்தீங்கன்னா, அதாவது கன்சீவ் ஆகிறதுல பாத்தீங்கன்னா தடை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கருத்தடை மாத்திரைகள் விற்கக்கூடிய சில நாடுகள்ல இதை சாப்பிடக்கூடாது, ஏன்னா ஈஸியா கருத்தரிச்சிருதான். எப்படி பாருங்களேன், அது மாதிரி. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா இது கருத்தரிப்பதற்கு சப்போர்ட் பண்ணுது, ஆணினுடைய விந்தணுவை கூட்டுவதற்கு சப்போர்ட் பண்ணுது, பெண்களுடைய ஓவரிஸ்க்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன்களை சுரப்பதற்கு சப்போர்ட் பண்ணுது, புரோட்டீன் நமக்கு நல்லா கிடைக்குது. அப்படிங்கும் பொழுது இது இந்த ஆண் மலட்டுத்தன்மை பெண் மலட்டுத்தன்மையை போக்குவதற்கு இந்த கடலையை தினம்தோறும் நம்ம அவிச்சு சாப்பிட்டு வரும் பொழுது அதை பலனை நம்ம காண முடியுங்க.